காய்ஸ் வணக்கம். இன்னைக்கு சிறுகடிக்கு ஆசை சீரியலில் என்ன நடந்தது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் சீன் என்ன காட்டுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, சிந்தாமணி கால் பண்ணி விஜயா கிட்ட ரொம்ப சந்தோஷமாக சொல்லிட்டு இருக்காங்க. லைக் உங்கள் மருமகளுக்கு நான் 2 லட்ச ரூபா கடனாக்கி விட்டுட்டேன், அவங்க ஏதோ பெருசாக ஆர்டர் எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க தானே அப்படின் போது விஜயாவும் ஆமாம் 2 நாளாக புருஷனும் பொண்டாட்டியும் சேர்ந்து வீடையே அமர்க்கலம் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின் போது, அமர்க்கலமா இனிமேல் உங்கள் மருமக அடங்கி போயிடுவா, அவளுக்கு 2 லட்ச ரூபா கடனாக்கி கொடுத்துருக்கேன், இனி அவள் வெளியே பூ கட்டுறதுக்கு கூட போக மாட்டா, வீட்டுக்குள்ளே உங்க கூட வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பா. அதாவது உங்களோட மருமகளுக்கு, அதாவது உங்க மகனோட வைஃபுக்கு 2 லட்ச ரூபா கடனாக்கி விட்டுருக்கா ஒருத்தி, அவ கூட சேர்ந்துக்கிட்டு இந்த விஜயாவும் ஐயோ அப்படியாங்க ரொம்ப சந்தோஷங்க, அவள் வீட்டுக்கு அடங்காமல் இருந்தா அப்போ ஊரில் இருக்கவங்க தானங்க அடக்கணும் அப்படின்னு. இவங்க அடங்காத மருமகளா இவங்க? விஜயா என்ன சொன்னாலும் வாயை மூடிட்டு செய்கிற ஒரு மருமகனா அது நம்மளோட மீனா தான். அப்படி இருக்கும்போது இந்த அம்மாவுக்கு எப்படி தான் அப்படி சொல்ல மனசு வருதுன்னு தெரில. பட் அவங்க இருந்துட்டு சரி இவங்க விஜயா கேட்குறாங்க, என்ன பண்ணீங்க சிந்தாமணி சொல்லுங்களேன், எப்படி அவளுக்கு அவ்வளோ கடனாக்குனீங்க சொல்லுங்களேன் அப்படின் போது, மாஸ்டர் அதெல்லாம் நான் அங்கே சொல்கிறேன், நம்ம டான்ஸ் கிளாஸ்க்கு வரும்போது ஸ்வீட் எடுத்துகிட்டு இதை நான் சொல்கிறேன் அப்படின்னு. ஸோ ஸ்வீட் எடுத்து என்ஜாய் பண்ணுற அளவுக்கு பயங்கர சந்தோஷத்தில் இருக்காங்க நம்ம விஜயாவும். உடனே விஜய் யோசிக்கிறாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்கே என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே ரவிக்கு கால் பண்ணுறாங்க. ரவிக்கு கால் பண்ணி, ரவி இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், எனக்கு ஏதாவது சாப்பிடணும் போல் இருக்குது, அதனால் நீ என்ன பண்ணுறேன்னா நீ இன்னைக்கு நைட்டு யாருக்கும் சமைக்கலாம் வேண்டாம், நீ அங்கே ஹோட்டல்லேருந்தே கொண்டு வந்துடு, அதுவும் நீ உன் கையால் செஞ்ச ஸ்வீட்லாம் எடுத்துகிட்டு வா அப்படின் போது, அம்மா என்ன ஆச்சு அப்படின் போது, எனக்கு சாப்பிடணும்னு தோணுது, கொண்டு வா, நைட்டு டின்னர் நம்ம நீ தான் கொண்டு வரதான் நாங்கள் சாப்பிட போகிறோம் அப்படின்றாங்க. பக்கத்தில் ஸ்ருதியும் இருந்துட்டு அவங்க ஏதோ ஆர்டர் சொல்ல வரும்போது என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ இவர் சொல்கிறார், அம்மா இப்படி டின்னர் எடுத்துகிட்டு சொன்னாங்கன்னு போது, உங்கள் அம்மா அப்படி செஞ்சால் ஏதோ தப்பாக இருக்கே, உங்கள் அம்மா எப்போ சந்தோஷப்படுவாங்க அப்படின்னா யாராவது ஒருத்தங்க கெட்டு போனால் தான் சந்தோஷப்படுவாங்க, அதுவும் முத்து மீனாக்கு ஒரு பிரச்சனைனா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க, அதனால் உங்கள் அம்மா சந்தோஷப்படுறதுல ஏதோ ஒரு டவுட்டாக இருக்குது, சரி வீட்டுக்கு போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு விட்டுடுறாங்க. அடுத்த சீனில் என்ன காட்டுறாங்க அப்படின்னா, ஸோ நம்ம மீனா யோசிக்கிறாங்க, இந்த மேனேஜர்கிட்ட பேசி வழி இல்லை, அதனால மண்டபத்தோட ஓனர் அவரை பார்க்கவே போயிடுறாங்க. ஸோ அவர்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க, சார் இப்படி உங்கள் மேனேஜர் என்னை ஏமாத்திட்டார் சார் அப்படின்ற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அப்போ பார்த்தா அவனும் அங்கே தான் இருக்கான், அந்த ஏமாத்தினானே ஒரு ஃப்ராடு பையன் வளர்ந்து கட்டவன், அவனும் அங்கே தான் இருக்கான். அப்போ அந்த ஓனர் கூப்பிட்டு கேட்குறாரு, என்னப்பா இது எது புதுசாக அந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்குது அப்படின் போது, சார் இல்லை சார் இவ வீட்டுக்காரன் ஒரு குடிகாரன் சார், ஒருவேளை இந்த பொண்ணு காசெல்லாம் வாங்கிட்டு அவன்கிட்ட போய் கொடுத்துருச்சா, குடிச்சிட்டாங்களா என்ன பண்ணிட்டாங்கன்னு தெரில சார் அப்படின் போது மீனா கோந்துருச்சு, டே இங்கே பாடுறா மரியாதையாக பேசு, என் புருஷன் காலையில் வண்டி ஓட்ட போனார்னா முதுகு வலிக்க அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு வண்டி ஓட்டிட்டு வர்றார், அவனை பற்றிலாம் பேசாத, உனக்குலாம் அவனை பற்றி பேச ஏதாவது தகுதி இருக்காடா, அடுத்தவங்க காசை இப்படி ஏமாற்றி பொழைச்சி தின்ற நீ எல்லாம் ஒரு மனுஷனாடா அப்படின்னு திட்டுறாங்க. அப்போ அந்த ஓனர் கேட்குறாரு, என்னதாம்மா நீ ஏமாத்திட்டா நான் சொல்கிறானே என்னடா அப்படின்னு கேட்கும்போது, அந்த மேனேஜர் உடனே சார் அந்த பொண்ணு தான் சார் சைன் பண்ணி கொடுத்துச்சு, அக்ரிமெண்ட்டில் ஃபுல் அமௌண்ட் வாங்கினேன்னு சைன் பண்ணி கொடுத்துச்சு அப்படின் போது மீனா சொல்கிறாங்க, சார் நான் அதை படித்து பார்க்கல, நான் எனக்கு கொடுத்த அக்ரிமெண்ட்டில் வேறு ஒன்று இருந்தது, ஆனால் இப்போ அவங்க வேறு ஏதோ மாற்றிருக்காங்க சார் அப்படின் போது, அக்ரிமெண்ட் எப்படியாவது மாற்ற முடியுமா சார், இந்த பொண்ணு போய் சொல்லுது சார், பாவம் இந்த பொண்ணுக்கு ஃபஸ்ட் டைம் பண்ணுதே அப்படின்னு கொடுத்ததுக்கு இதெல்லாம் எனக்கு தேவையா சார் அப்படின் போது அந்த ஓனர் திட்டுறாரு, ஏன்டா புது பிள்ளைங்களுக்குலாம் நீ கொடுக்குற, அவங்க பாட்டுக்கு அங்கங்கே ஆர்வத்தில் செவுத்துலலாம் ஆணி அடிப்பாங்க, எதுக்கு அந்த மாதிரிலாம் பண்ணுற, நம்ம எப்போதுமே சிந்தாமணிக்கு தானே கொடுக்குறோம், அவங்களுக்கே கொடுக்க வேண்டியதானு போது மீனாக புரிஞ்சிருச்சு, ஓ சிந்தாமணி இல்லை இன்வால்வ் அப்படின்னு. அப்போ உடனே மீனா சொல்கிறாங்க, சார் அந்த சிந்தாமணிக்கும் எனக்கும் தொழில் ரீதியாக போட்டி இருக்குது, அதனால அவங்க என்னை பழி வாங்கணும்னு தான் இவரை வச்சு ஏதோ பிளான் பண்ணியிருக்காங்க, அவங்க என்னை காசை ஏமாற்றிட்டாங்க சார், எனக்கு என்னோட லாபம் கூட வேண்டாம், என்னை நம்பி செஞ்ச அக்காங்களுக்கு நான் காசு கொடுக்கணும், நான் வட்டிக்கு வாங்கியிருக்கேன் அந்த இடத்துல எனக்கு காசு கொடுக்கணும் சார், ப்ளீஸ் சார் எனக்காக அந்த காசை வாங்கி கொடுத்துருங்க சார் அப்படின்றாங்க. பட் அவரும் காது கொடுத்து கேட்க மாட்டார். அவர் என்ன சொல்றாருன்னா, ஏமா இப்படி ஏமாத்தி பொழைக்கிறீங்க, இப்படி ஏமாத்தி பொழைச்சாமா சோறு தினணும், போமா வேலையை பாருமா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் மீனாவை திட்டிட்டு கிளம்பிட்டாரு. மீனாவை வெளியே பிடிச்சி தள்ள சொல்றாங்க. ஸோ மீனா கோவம் வருது, ஏன்டா இப்படி பண்றீங்கன்னு போது இவளுக்கு வெளியே பிடிச்சி கதவை தள்ளுங்க அப்படின்னுறாங்க. ஸோ ரோட்ல மீனாவை நிறுத்தி விட்டுறாங்க. அடுத்த சீன்ல பார்த்தோம் அப்படின்னா நம்ம ரவி ஸ்ருதி டின்னர் எடுத்துட்டு வந்துடுறாங்க. ஸோ பயங்கர ஹாப்பியாக நம்மளோட விஜயா அதை வாங்கி டே வாடா சாப்பிடலாம் அப்படின் போது, என்ன ஆண்டி என்ன சந்தோஷமான விஷயம் அப்படின் போது, என்னம்மா ஏதோ தோணுச்சு நான் சாப்பிடணும்னு சாப்பிட்ற கொண்டு வாங்கிட்டு சொன்னேன், இதில் என்னம்மா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவருங்க உடனே எப்போதும் போல் ரோஹிணி மனோஜ் வா எல்லாம் சாப்பிட போகலான்னு இவங்களாம் போயிட்டாங்க. கரெக்டாக மீனாவும் அந்த நேரம் வராங்க. மீனா ரொம்ப டல்லாக இருக்காங்க. அப்போ அதை பார்த்துமே ஸ்ருதி கண்டுபிடிச்சிடுறாங்க. ஸ்ருதி கேட்குறாங்க, என்னாச்சு மீனா ஏன் ஒரு மாதிரி டல்லாக இருக்கீங்க அப்படின் போது மீனா அவங்கக்கிட்ட சொல்லலை, இல்லை ரொம்ப ஒர்க் பண்ண டயர்டு அதுதான் அப்படின்னு.
சரி வா சாப்பிட வா அப்படின்னு சொல்லிட்டு சரி வாங்க நம்ம சாப்பிடலாம் அப்படின்னு ஸ்ருதி கூப்பிடும்போது இல்லை எனக்கு வேண்டாம் அப்படின்றாங்க. உடனே விஜயா இருந்துட்டு ஏன் நான் உனக்கும் சேர்த்து தான் ஆர்டர் பண்ணியிருக்கேன் வா அப்படின்றாங்க. அப்போ ஸ்ருதி சொல்கிறாங்க ஆமாம் அத்தை இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்களாம் வாங்க எல்லாரும் சாப்பிடலாம் அப்படின் போது ஓரளவுக்கு மீனாக்கு கெஸ் பண்ண முடியுது. ஏன்னா அத்தை ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. நம்ம வருத்தப்படுற நேரத்தில் அவங்க சந்தோஷமாக இருக்காங்கன்னா ஏதோ சம்திங் அப்படின்ட்டு மீனா என்ன சொல்கிறாங்கன்னா சரி ஓகே அவங்க இன்னைக்காவது சந்தோஷமாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வேண்டாம் எனக்கு ரொம்ப தலைவலியாக இருக்கு வேண்டான்னு சொல்லிட்டு அவங்க போய் தனியாக உட்காந்துக்கிட்டாங்க. மற்றவங்க எல்லாரும் சாப்பிட்றாங்க. பட் ஸ்ருதிக்கு மட்டும் டவுட் இருக்குது ஏன் மீனா ஒரு மாதிரி டல்லாகவே இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆனால் ரோஹிணிக்கும் தெரிஞ்சு போச்சு அங்கே மீனா டல்லாக இருக்காங்க, விஜயா ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க, அப்போ சம்திங் நடந்திருக்கு அப்படின்ட்டு ரோஹிணி போய் கேட்குறாங்க அத்தை என்னாச்சு நீங்கள் ஏதோ ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்க அவள் ஒரு மாதிரி டல்லாக இருக்காளே அப்படின் போது இவங்க சொல்லிடுறாங்க அவளுக்கு வந்து 2 லட்ச ரூபா கடனாக்கி விட்டுட்டா சிந்தாமணி எனக்கு அதுதான் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின் போது என்ன பண்ணாங்களாம் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ இவங்க சொல்கிறாங்க அவெல்லாம் என்ன பண்ணாலாம் எனக்கு தெரியல ஆனால் 2 லட்ச ரூபா கடன் வந்துருச்சு இனிமேல் இவள் அடங்கி ஒடங்கி வீட்டில் இருப்பா அப்படின் போது தான் நம்ம ரோஹிணி யோசிக்கிறாங்க அடடா இந்த அம்மா நம்மளை விட பொல்லாத வில்லியாக இருக்கும் போல இருக்கே இவகிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இருக்கணுமோ அப்படின்ற மாதிரி ரோஹிணி யோசிச்சுட்டு இருக்காங்க. அண்ட் ஸ்ருதியும் யோசிக்கிறாங்க ஏதோ தப்பாக இருக்குது ஆன்ட்டி ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க மீனா ரொம்ப வருத்தமாக இருக்காங்க எங்கேயோ தப்பாக இருக்குது எனக்கு இடிக்கிற மாதிரி தோணுதுங்க அப்படின்னு சொல்லி ரவிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. அடுத்த சீனில் என்ன கட்டுறாங்க அப்படின்னா நம்மளோட இவர் வராரு முத்து வராரு. வந்ததுமே வந்துட்டு மீனா என்னாச்சு நம்ம இதெல்லாம் முடிச்சிட்டியா மண்டபம்லாம் எப்படி முடிச்சியா நல்லா பண்ணியா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. அப்போ மீனா வந்துட்டு நான் நல்லா தாங்க பண்ணேன் ஆனால் என்னை ஏமாற்றிட்டாங்க அப்படின்னு அழுகிறாங்க. என்ன மீனா என்னாச்சு சொல்லு அப்படின் போது இப்படி எனக்கு காசு தர வேண்டியதை வெறும் 25,000 கொடுத்துட்டு 2 லட்ச ரூபா என்கிட்ட கொடுத்துட்டேன்னு சொல்லி என்னை ஏமாற்றிட்டாங்க இப்போ காசும் தரலை கூட வேலை பார்த்த அக்காங்களுக்கும் காசு கொடுக்க முடியல வட்டிக்கும் நான் கொடுக்கணும் எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலைங்க என்னை இப்படி ஏமாற்றிட்டாங்க நான் ஏமாந்து நிற்கிறேன் அப்படின் போது அவருக்கு கோபம் வருது. நம்ம அவ்வளோ கஷ்டப்பட்டு உழைச்சிருக்கோம் நம்ம அப்படி சும்மா விட்டுலாமா வா அப்படின்னு சொல்லிட்டு மீனாவை கூப்பிட்டுக்கிட்டு அந்த மேனேஜர் இருக்கிற இடத்துக்கே நம்ம முத்து போகிறாரு. போய் அவனை பலார் 4 அறை விட்டு ஏண்டா நாங்கள் கஷ்டப்பட்டு உழைச்சா நீ எங்களை ஏமாத்துவியாடா எப்படா நீ என்னை ஏமாற்ற முடியும் அப்படின்ற மாதிரி அடிக்கிறாரு. நம்ம மீனா வேண்டாங்க அப்படின் போது நீ இப்படியெல்லாம் ஏமாற்றி பொழைச்சா நாங்கள் உன்னை உடனுமா அப்படின்னு சொல்லி கத்தி எடுத்து ஒரு குத்துறாரு சொருகிறாரு அப்படின்ற மாதிரி ஒரு கனவு. இந்த கனவை கண்டு முழிச்சதுமே நம்ம மீனாக்கா ஐயோ இவங்கிட்ட சொன்னால் இவன் வேற கோவப்படுவானே அப்படின்னு சொல்லிட்டு சரி நம்ம என்னனாலும் நம்ம வீட்டுக்காரர்கிட்ட சொல்லக்கூடாது அவங்கக்கிட்ட சொன்னான்னா அவங்க அந்த சொல்யூஷனை கண்டுபிடிக்கிறத விட அவங்க இன்னொரு பிரச்சனையில் போய் மாட்டிக்குவாங்க அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. கரெக்டாக நம்ம முத்தும் அந்த டைம் கால் பண்ணுறாரு. கால் பண்ணிவிட்டு அதே தான் கேட்குறாரு மண்டப வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சா நல்லா பண்ணியன் போது நல்லா பண்ணுங்க எல்லாரும் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க அப்படின்றாங்க. சரி பணம் வாங்கிட்டியா அப்படின்னு கேட்குறாரு. மீனா இருந்துட்டு இல்லைங்க அவங்க இன்னும் பணம் தரல அப்படின்றாங்க. ஸோ அவர் வந்துட்டு ஏன் ஏதாச்சு அப்படின்னு கேட்குறாரு. அதோட இன்னைக்கு எபிசோட் முடிச்சிட்டாங்க. பாப்போம் நாளைக்கு எபிசோட்ல மீனா என்ன பண்றாங்க. மீனா ஒரு சிங்கப்பெண் அவங்க இதுக்கெல்லாம் அசர் ஆள் கிடையாது. அவன் ரூட்லேயே போய் அவனை அடிக்க போறாங்கன்றது மட்டும் புரியுது. அது என்ன எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அப்படின்றத நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.